அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு சிறப்பு வாய்ந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா அமைகிறது. அந்த வகையில் விருச்சகராசினியர்கள் இந்த நவராத்திரி நாட்களான 9 நாட்களும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நவராத்திரியின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி, அதாவது புரட்டாசி மாதம் என்பது ஒரு புனிதமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமாக இந்த புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழா கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும். குறிப்பாக விருச்சகராசினியர்கள் ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவியர்களான துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா. அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அதே போல அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவம் என்றால் 9 என்றும் ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள்படும். 9 இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2025 அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்க்கை தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லங்களில் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாட்டு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களின் சிலவற்றை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக விநாயகர் விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மன சுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பதும் விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அனைத்தும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமி விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் லட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அடுத்ததாவதாக
பரண விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முடிச்சுகள் கொண்ட கயிற்றை சரடை அதாவது வலக்கையில் கட்டி கொள்வார்கள். இந்த விரதத்தால் பிள்ளை பேறு கிடைக்கும் என கூறப்படுகிறது. அடுத்ததாக ஜேஷ்டா விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். சஷ்டி லலிதா விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சர்வ மங்களம் கிடைக்கப்பெறும். அதேபோல் கபிலா சஷ்டி விரதம் புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த நவராத்திரியினுடைய இத்தருணங்கள்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கொலு வைக்கும் நிகழ்வு அமைகிறது. அந்த வகையில் கொலுப்படிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது கொலுப்படிகள் 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் சிப்பி சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு கரையான் பொம்மைகள் வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஐந்தாவது படி 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஆறாவது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள் இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படி தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி லட்சுமி தேவி துர்க்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். இதன் காரணமாக விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு இந்த நவராத்திரியினுடைய சிறப்பாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 9 மற்றும் 10 சஞ்சரிப்பது என்பது சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக தொழில் வளர்ச்சி பெறுங்க, வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு, ஏதோ ஒரு வகையில் வருமானம் அதிகரிக்க இருக்கு, பொது வாழ்வில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்குங்க. அதே போல அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளோ பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் விஸ்தரிப்பு பணிகள்ல ஈடுபட இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு 11 புதன் உச்சம் பெறுவதால் லாபங்கள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை நீங்கள் எதிர்பாராத லாபம் கிடைப்பதால அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க. அதே போல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைய இருக்குதுங்க. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகள் பாராட்டப்பட இருக்கீங்க. இதன் காரணமாக மறைமுகமான சில நன்மைகள் உங்களை தேடி வர இருக்கு. குறிப்பு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவி உறவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வரவை தவிர்க்க முடியாதுங்க. எதிலும் அவசரப்பட வேண்டாம். அஷ்டம குரு இருப்பதால் எதையும் சிந்தித்து பேச வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டுங்க. சனி பகவான் ராகுவோடு இணைந்திருப்பது நற்பலன்களை தராது. வண்டி வாகனங்கள்ல பழுதுகள் ஏற்படலாம். தாயாருடைய உடல் நிலையில கவனமாக இறங்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். மன அழுத்தம் அதிகரிக்கும். அதிக கவனம் மிக மிக நல்லது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளில் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாயில்லா ஜீவனுக்கு உணவு தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.